தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகு சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள், பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள், நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, நம்மை படைத்தது முதல் இறுதி மூச்சு வரை பராமரித்து பாதுகாத்து வருகின்ற அன்பு தெய்வத்துக்கு ஆண்டவர் இயேசுவோடு சேர்ந்து நம்மையும் நமது குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்க, இந்த உன்னதமான திருப்பலியின் வழியாக நம்மை ஒப்பு கொடுக்க ஒன்று கூடியிருக்கிறோம். அந்த இறைவனுக்கு என்றென்றும் முதலிடம் கொடுத்து அவரது திருவுளத்தை ஏற்று வாழ்ந்திட அருள் வேண்டி இந்த உன்னதமான திருப்பலியிலே பங்கேற்று ஜெபிப்போம். அன்னையின் அன்பு பக்தர்களே, திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. உன்னதமான இப்பலியை இறைவனுக்கு உகந்த பலியாக ஒப்புக் கொடுக்க நமது குற்றங்குறைகளை நாம் ஏற்று ஆண்டவர் திருமுன் மனவருந்தி மன்னிப்பை கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தீமோத்தேயு, தீத்தேனும் புனிதர்களை திருத்தூதர்களுக்குரிய நற்பண்புகளால் அணி செய்தீரே. அதனால் இவ்விருவரின் பரிந்துரையால் நாங்கள் மண்ணுலகில் நீதியோடும் இறைப்பற்றோடும் வாழ்ந்து விண்ணக வீட்டை அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் ஓம் திருமகனுமாய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் தாவீது புறப்பட்டு சென்று கடவுளின் பேழையை ஓபேது ஏதோமின் இல்லத்திலிருந்து தாவீதின் நகருக்கு அக்களிப்போடு கொண்டு வந்தார். ஆண்டவரின் பேழையை ஏந்தியவர்கள் 6 அடிகள் எடுத்து வைத்ததும் ஒரு காளையையும் ஓர் ஆட்டுக்கிடாயையும் பலியிட்டார். நார்பட்டால் நெய்யப்பட்ட ஏபோத்தை அணிந்து கொண்டு தாவீது தம் முழு வலிமையோடு ஆண்டவர் முன்பாக நடனமாடி கொண்டிருந்தார். தாவீதும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் ஆரவாரத்தோடு எக்கால முழக்கத்தோடும் ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள். ஆண்டவரின் பேழையை கொணர்ந்து அதற்கென நிறுவிய கூடாரத்தின் நடுவில் அதை வைத்தார்கள். தாவீது ஆண்டவர் முன்பு எரி பலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினார். எரி பலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்திய பின் தாவீது படைகளின் ஆண்டவர் பெயரால் மக்களுக்கு ஆசி வழங்கினார். பிறகு தாவீது ஆண் முதல் பெண் வரை மக்கள் அனைவருக்கும் இஸ்ரேல் கூட்டம் முழுவதற்கும் ஆளுக்கொரு அப்பத்தையும் பொரித்த இறைச்சியையும் திராட்சை பழ அடையும் கொடுத்தார். மக்கள் அனைவரும் தம் இல்லங்களுக்கு சென்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 24 பதிலுரை பாடல் பல்லவி. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. 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 வாயில்களை உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர்
மிகு மன்னர் இவர் யாரோ ஆண்டவர் இவரே மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ ஆண்டவர் இவரே. Alleluia, 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 alleluia. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரை என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகழ்வனவாக. ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய நற்செய்தியை நமது சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்கிறோம். இந்த நற்செய்தியை நாம் படிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் மேலோட்டமாக பார்த்தால், இறைவன் இயேசு தம்முடைய அன்பு தாயை மறுதலிக்கிறாரோ அல்லது புறக்கணிக்கிறாரோ அல்லது ஒதுக்குகிறாரோ என்ற சிந்தனை எழலாம். ஆனால் உண்மை அது அல்ல. தந்தையாகிய இறைவனுடைய மீட்பு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இறைமகன் இயேசு இவ்வுலகில் மனு உரு எடுக்க வேண்டியிருந்தது. அந்த மனு உருவை கொடுக்க தந்தையாகிய கடவுள் அன்னை மரியாவை இயேசுவின் தாயாக ஏற்றுக்கொண்டார். கடவுளுடைய இந்த மீட்பின் திட்டத்தை அன்னை மரியாளும் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டார். அந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றிட தம் மகனோடு சேர்ந்து கடைசி மூச்சு வரை உழைத்தார். எனவே அன்னை மரியாளை ஆண்டவர் இயேசுனுடைய முதல் சீடர் என்று நாம் அனைவரும் பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் அழைக்கிறோம். அது உண்மைதான்.
இயேசுவோடு சேர்ந்து அன்னை மரியாள் மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தம்மையே முழுமையாக மனமுவந்து அர்ப்பணித்தவர். எனவே ஆண்டவர் இயேசு தம் தாய் அன்னை மரியாள் தமக்கு மனு உரு கொடுத்ததினாலே கொண்டிருக்கக்கூடிய அந்த இரத்த உறவை விட அதற்கு மேலாக இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் தம்மையே முழுமையாக அர்ப்பணித்து தம்மோடு சேர்ந்து ஒத்துழைத்த அந்த இறை உறவை, ஆன்மீக உறவை ஆண்டவர் இயேசு அதிகமாக வலியுறுத்துவதை இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் இயேசுவினுடைய பார்வையில், என் அன்பு தாயே, எனக்கு நீங்கள் மனு உரு கொடுத்த காரணத்தினாலே மட்டும், அந்த இரத்த உறவினாலே மட்டும் நீங்கள் எனக்கு தாய் அல்ல, அதற்கும் மேலாக அதனையும் கடந்து என்னோடு சேர்ந்து ஒத்துழைத்து தந்தையின் மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றினீர்களே, அதனால் அந்த கடவுளின் திருவுளத்தை ஏற்று வாழ்ந்தீர்களே, அதனால் உங்களை நான் தாய் என்று சொல்வதிலே அதிக மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். அந்த வகையில்தான் ஆண்டவர் யார் என் தாய், யார் என் சகோதர சகோதரிகள் என கேட்டு அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து, இவர்களே என் சகோதரர்களும் சகோதரிகளும் தாயும் ஆவர். எப்படி கடவுளின் திருவுளத்தை ஏற்று வாழ்கின்ற ஒவ்வொருவரும் எனக்கு தாயாக, தந்தையாக, சகோதர சகோதரிகளாக இருக்கிறார்கள். எனவே இயேசு கிறிஸ்துவிலே அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு அன்னை மரியாளோடு தமக்கு இருந்த இரத்த உறவை புறக்கணிக்கவில்லை, மறுதளிக்கவில்லை. அதையும் கடந்து, அதையும் தாண்டி அந்த இரத்த ஆன்மீக உறவினால், இறை உறவினால் எனக்கு அவர்கள் தாயானார்களே என்பதை நான் கூடுதல் மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் நினைத்து பார்க்கிறேன் என்ற அருமையான கருத்தை சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாள் கபிரியேல் தூதரை சந்தித்த வேளையில் தமக்கிருந்த இயற்கையான இயல்பான ஐயங்களை எல்லாம் தெளிவுபடுத்திய பிறகு, இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும், உமது வார்த்தையின்படியே என்று அவர்கள் சொன்னபோது அந்த வானதூதருடைய சொந்த வார்த்தைகள் அல்ல, வானதூதரை பயன்படுத்தி இறைவன் கொடுத்த வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த இறைவன் தமது வார்த்தைகள், வாக்குறுதிகள் வழியாக தமது திருவுளத்தை எனக்கு வெளிப்படுத்தியுள்ளார். அந்த இறைவனுடைய திருவுளத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனவே அன்னை மரியாள் முழுமையாக தம்மையை அர்ப்பணித்து இறை திருவுளத்தை ஏற்று கடைசி மூச்சு வரை வாழ்ந்தவர்கள். ஆண்டவர் இயேசுவும் அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படி மிகச் சிறப்பான பங்களித்தார்கள் என்பதையெல்லாம் தமது சொந்த அனுபவத்திலே கண்டு, உணர்ந்து, மகிழ்ந்து, பெருமையடைந்து, கல்வாரியிலே பலியாவதற்கு முன்பாக யோவான் வழியாக, இதோ உன் தாய் என்று அவருக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்கும் தாயாக கொடுத்து சென்றார். தம்முடைய வாழ்வின் இறுதி கட்டத்தில் இந்த தாயினுடைய அன்பையும் அரவணைப்பையும் ஆறுதலையும் அக்கறையையும் அனைத்தையும் நான் சுவைத்து மகிழ்ந்திருக்கிறேன். எனவே இந்த தாய்க்கு எனக்கு பிறகு பாதுகாப்பு தேவை என்பதற்காக மட்டும் யோவானுக்கும், யோவான் வழியாக உங்கள் அனைவருக்கும் நான் தாயாக விட்டு செல்லவில்லை. மாறாக இவர்களே மிகவும் பொருத்தமான அன்பு தாய் என்ற காரணத்தினாலும் உங்களுக்கு நான் விட்டு செல்கிறேன் என்ற சிந்தனையிலே இறைவன் இயேசு தமது வாழ்வின் இறுதி கட்டத்திற்கு முன்பாக அந்த தாய் நம் அனைவருக்கும் தாயாக விட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே ஆண்டவர் இயேசுவுக்கு பிறகு கடவுளின் திருவுளத்தை முழுமையாக ஏற்று வாழ்ந்த மனிதர்களில் முதலிடம் பெறக்கூடியவர்கள் நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாள். எனவே அவர்களை தேடி வந்திருக்கிற நாமும் அந்த தாயைப் போல நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வாழ்வு முழுவதிலும் எனது விருப்பமல்ல, என்னை படைத்து பராமரித்து பாதுகாத்து வருகின்ற இறைவனின் விருப்பமே என்றென்றும் நிறைவேறட்டும், அந்த இறை விருப்பத்திற்கு நான் உழைக்கும்போது, ஒத்துழைக்கும்போது என் வாழ்வு நலமோடும் வளமோடும் அமையும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையிலே
தொடர்ந்து இந்த உன்னதமான திருப்பலியிலே பங்கேற்று ஜெபிப்போம். பலியினில் கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. பலியினில் கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. ஏற்றிடுவாயிரைவா, அப்பமும் ரசமுமாய் உனக்கு தந்தே. பலியினில் கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. பலியினில் கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. என்னை உமக்காக படைத்தவரே, என் கண்ணாய் நாளும் இருப்பவரே. என்னை உனக்காக படைத்தவரே, என் கண்ணாய் நாளும் இருப்பவரே. உன் அன்பை உணர்ந்தே என் வாழ்வை பகிர்ந்தே, உன் அன்பை உணர்ந்தே என் வாழ்வை பகிர்ந்தே. ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவாய். சகோதரரே, நம்மையும் நாம் ஒப்புக் கொடுக்கும் இந்த அன்பின் பலியையும் எல்லாம் வல்ல இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் முதல் கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தீமோத்தேயு தீத்து எனும் புனிதர்களின் விழாவை கொண்டாடும் உம் மக்களாகிய நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். நீர் கனிவுடன் எம்மை ஏற்று நாங்கள் நேர்மையான இதயம் கொண்டிருக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித தீமோத்தேயு தீத்து இவர்களின் விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவர்களுடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவர்களுடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானுதர் அணிகளோடும்
புனிதர்களின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாய் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். ஏது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் திருவுடலையும் மீட்பளிக்கும் திரு இரத்தத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஓம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தருடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மகிழ்ச்சியுடன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ
ஆயர் சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் அருமை பெற்றோர், குடும்பத்தினர், உறவினர், நண்பர்கள், பகைவர்கள், உபகாரிகளையும் யாரும் நினையாத ஏழை எளிய ஆன்மாக்கள், உத்தரிக்கு நிலையில் இருப்போரையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து ஒளிமிக்கும் திருமணி ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், மறைசாட்சியர், இன்று நாங்கள் கொண்டாடும் தீமோத்தேயு, தீத்து ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். திருவுளம் வீண்டுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை தந்தருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் தரும் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இறை திருவுளத்தை ஏற்று வாழ்வோரை ஒருபோதும் கைவிடாமல் காத்து தம் அன்பு வழியில் அழைத்துச் செல்லும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தண்ணீரை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல். தண்ணீரை அன்பால் கண்கொண்ட ஜீவன பரமனின் பாதம். எண்ணீரை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல். தண்ணீரை அன்பால் கண்கொண்ட ஜீவன பரமனின் பாதம். என்னாகுமே என் இதயம் பண்ணாகுமே, என்னாலுமே அவர் அன்பு என் மீதிலே. எண்ணீரை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல். தண்ணீரை அன்பால் கண்கொண்ட ஜீவன பரமனின் பாதம். என்னாலும் நான் பாடும் சங்கீதமே, உன்னோடு நான் ஒன்றாகிட, உயிரோடு உயிர் சேர்த்து உறவாடிட. நெஞ்சமும் பாடுது, கண்களும் தேடுது, தஞ்சமென்றவரே என்னுள்ளம் நாடுது. நெஞ்சமும் பாடுது, கண்களும் தேடுது, தஞ்சமென்றவரே என்னுள்ளம் நாடுது. எண்ணீரை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல். தண்ணீரை அன்பால் தாம் கொண்ட ஜீவன பரமனின் பாதம். எண்ணீரை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல். தண்ணீரை அன்பால் தாம் கொண்ட ஜீவன பரமனின் பாதம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, தீமோத்தேயு தீத்தின் புனிதர்கள் திருத்தூது போதனையால் நம்பிக்கை போதித்த அக்கறையுடன் பாதுகாத்தனர். நாங்கள் உட்கொண்ட திருவுணவு அதே நம்பிக்கை எங்களில் ஊட்டி வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கியனையின் ஆசீர்வர மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும்.
இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலா சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankanni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் என்றும் நமக்கு ஆசி அருள்வாராக. இறை திருவுளத்தை என்றும் ஏற்று வாழ்ந்திட சென்று வருவோம். திருப்பலி தொடர்கின்றது.